அஸ்ஸலாமு அலைக்கும் ரெஸ்பெக்டட் வியூவர்ஸ். யூரோப் கண்ட்ரியில் இருக்கக்கூடிய ஒரு ஹிஸ்டரி சம்பந்தமான நல்ல ஒரு தேர்ச்சி பெற்ற, அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு உலகத்தை வந்து எஸ்கட்டோலஜிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கக்கூடிய, அவங்களோட மார்க்கத்தின் அடிப்படையில் பார்க்கக்கூடிய ஒரு ப்ரொஃபஸர் ஒருத்தர் சில முக்கியமான விஷயங்கள் வந்து சொல்லியிருக்கிறாரு. உண்மைக்குமே அது என்னைய வந்து சிந்திக்க வச்சுச்சு. அவர் சொன்ன சில முக்கியமான விஷயங்கள் நாங்கள் பார்ப்போம். அவர் சொன்னதில் ஒன்று என்னன்னு கேட்டால், இந்த ஈரான் அப்படின்னு சொல்லக்கூடிய நாடு கடைசி 20 வருஷமா, லாஸ்ட் 2 டெக்கேட்ஸாக வந்து இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு ஈரான் வந்து தள்ளப்படும். அதன் அடிப்படையில் அவங்களுக்கு தப்பிக்கிறதுக்கு ரெண்டு வழி தான் இருக்கும். ஒன்று அவங்களுக்கு அடிப்பணிறது, எதிரிகளுக்கு அடிப்பணிறது, அப்படி இல்லாட்டி இவங்க போர் செய்யறது. ஆனால் ஈரானை பொறுத்த அளவில் அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டால், ஈரான் அப்படின்னு சொல்லக்கூடிய நாடு அவங்களோட எதிரிகளை வந்து நல்ல அடையாளம் கண்டு தெரிஞ்சு வேலை செய்யக்கூடிய ஒரு நாடு. அவங்களோட மார்க்கத்தின் அடிப்படையில் இந்த எதிரிகள் வந்து சாதாரண மனிதர்கள் வந்து இல்லை, அவங்க வந்து ஷைத்தானே ஃபாலோ பண்ணக்கூடியவர்கள், ஷைத்தானுடைய அடிமைகள், ஷைத்தானுடைய அஜெண்டாவுக்கு வேலை செய்யக்கூடிய கூட்டம். அதுக்கு மிக சிறந்த உதாரணம் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ். அது மட்டும் இல்லாமல் இவர் என்றைக்கோ சொன்னாரு, ஆனா ஈரான் வந்து இவங்க உண்மைக்குமே ஷைத்தானுக்கு வந்து அடிப்படையின கூட்டம் சொல்லிட்டு ஒரு வேற ஒன்று செஞ்சிச்சு. நான் போன வீடியோக்குள்ள போட்டிருந்தேன், அந்த பால் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சிலையை வந்து ஈரான் பத்த வச்சிச்சு. அதுக்கு பக்கத்தில் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு தூண் ஒன்று இருக்கும். இந்த தூணுக்கு வந்து ஷைத்தான் ஃபாலோ பண்ணக்கூடியவர்களுக்கும் மிகப்பெரிய கனெக்ஷன் ஒன்று இருக்கும். சொல்ல போனா யூரோப் கண்ட்ரியில வந்து ஒயிட் ஹவுஸ்க்கு முன்னுக்கு, அது மட்டும் இல்லாமல் வாஷிங்டன் டிசியில கூட இந்த மாதிரி மிகப்பெரிய தூண்கள் இருக்கும். அது நீங்க இன்னும் ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்கு அதை பத்தியா தனியா ஒரு சப்ஜெக்ட் ஒன்று பேசக்கூடிய ஒரு விஷயம் உண்டு. அது சிம்பிளா நாங்க விளங்கிறதுக்கு, நீங்க இந்த ஹாஜியல் வந்து போவாங்க இல்லையா மக்காவுக்கு, இந்த ஹாஜியல் வந்து போன இந்த கல் அடிப்பாங்க 3 இடத்துக்கு. அப்ப அங்க தூண்கள் இருக்கும். ஒரு காலத்துல இருந்துச்சு, இப்ப வந்து அதை வந்து கல் படாம வந்து கவர் பண்ணிருக்குன்னு சொல்லுவீங்களே. அப்ப அந்த தூண் இருக்கு இல்லையா, அந்த தூணுக்கு தான் வந்து ஹாஜியல் கல் அடிப்பாங்க. அதே தூணை தான் வந்து இந்த பால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஈரான் வந்து அந்த சிலையை பத்த வைக்கும் போது அதுக்கு பக்கத்துல வந்து வச்சிருப்பாங்க. நீங்க கொஞ்சம் தேடி பாருங்க. அந்த தூண்ல என்ன அவங்க சிம்போலிக்கா வந்து சில விஷயங்கள் வரைஞ்சிருப்பாங்க ஈரான்ல. என்னன்னு கேட்டா ஒரு ஒத்தை கண்ணு, இந்த ஃப்ரீ மேசனுடைய சிம்பல், இந்த மாதிரி இலிமினாட்டி சார்ந்த சில சிம்பல்ஸ் வந்து அவங்க வந்து வரைஞ்சிருப்பாங்க. அதை வரைஞ்சிட்டு அதுக்கு பக்கத்துல அந்த பால் அப்படி சொல்லக்கூடிய அந்த சிலையை வந்து அவங்க வச்சு வந்து பத்த வைக்கிறாங்க ஈரான்ல. இப்போ இன்னைக்கு சிம்பிளா அவங்க கொடுக்குற மெசேஜ் என்னது? இலிமினாட்டிகளுக்கு எதிராக, அது மட்டும் இல்லாம இந்த ஜைனிஸ்டுகளுக்கு எதிராக வந்து போர் பிரகடனம் வந்து ஈரான் வந்து பண்றாங்க. சரியா? ஏன்னு கேட்டால் அவங்க எப்படியுமே தயாரிப்பு நிலையில தான் வந்து இப்போ இருக்கிறாங்க ஈரான். ஸோ இந்த அமெரிக்கா இல்லாட்டி ஜைனிஸ்டர் இங்கே பயந்து ஓடுற வேலை இல்லாமல் சரி வராது. ஈரான் அந்த தன்மையுமே இல்லை இல்லையா? அதன் அடிப்படையில் இவர் சொல்றாரு, இந்த ஷைத்தானுக்கு எதிரான இந்த போர்ல அவனோட எதிரிகளை வந்து நல்ல அடையாளம் கண்ட ஈரான் குர்ஆனின் அடிப்படையில், அவனோட மார்க்கத்தின் அடிப்படையில் இவங்களுக்கு அடிபணியவே மாட்டாங்க. அப்போ அதன் அடிப்படையில் இவங்களுக்கு போர் பண்ணணுன்ற ஒரு அவசியம் வரும். அதுக்கு 20 வருஷமா இந்த ஈரான் வந்து ரெடி ஆகிட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அதில் பல விஷயங்கள் சொல்றாரு, சொன்னா வந்து பெருசா போயிட்டு வைங்களே. அப்ப இந்த ஈரான் என்ன செஞ்சிச்சு அப்படின்னு கேட்டா அவர் மிக முக்கியமான விஷயம் சொல்றாரு. இந்த ஆயத்துல்லா ஹமீனி அப்படின்னு சொல்லக்கூடிய நபர், அவருடைய மரணம் சம்பந்தமா இந்த ஈரான் அப்படின்னு சொல்லக்கூடிய நாடு 20 வருஷமா இவங்க வந்து இப்படி உழைச்சிக்கிட்டு வராங்க, அவங்கள பாதுகாத்துக்கிறதுக்கு, இந்த மாதிரி அவங்களை எதிரிகள்ட்ட இருந்து அவங்கள பாதுகாக்கிறதுக்கு. அப்போ ஒரு நேரத்தில் வந்து போர் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வரும். அப்போ 20 வருஷமா இவங்க கடினமாக உழைச்சிக்கிட்டு வராங்க. அதன் அடிப்படையில் அவர் சொல்றாரு என்னன்னு கேட்டா, அது என் ஒப்பீனியனுக்கு வந்து ஒத்து போகுது. என்னன்னு கேட்டா, முக்கியமா இந்த ஈரான் அப்படின்னு சொல்லக்கூடிய நாடு இப்படி வந்து அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் வந்து இப்படி போர் தொடுக்க போனேன். இதுல வந்து ஈரான் இப்ப ஸ்டார்ட்ல வந்து அடிச்சிட்டு இருந்தாலும் ஒரு கட்டத்துல வந்து தோத்துரும் அப்படின்னு வந்து அவங்க சொல்றாங்க. ஆனா என்ன ஒப்பீனியன் எப்படின்னு கேட்டா, இந்த விஷயத்துல ஈரான் அப்படின்னு சொல்லக்கூடிய நாடு எப்பயோ வந்து வெத்தி முடிஞ்சு. ஏன்னு கேட்டா, எனக்கு ஒரு எதிரி இருக்கிறான் அப்படின்னு சொன்னா, ஒரு கட்டத்தில் எங்க 2 பேத்துக்கும் சண்டை வரும்னு சொன்னா, நாங்க என்ன செய்யணும்? அந்த எதிரியை வந்து வளர விடணும். அவனுக்கும் சரியான உடல் பயிற்சிகள் கொடுக்கணும், அவனுக்கும் நல்ல உணவுகள் வந்து கொடுக்கணும், நல்ல ட்ரைனிங் போக விடணும். அந்த ஸ்பேஸை வந்து நாங்கள் அவனுக்கு உருவாக்கி கொடுக்கணும். உருவாக்கி கொடுக்காட்டியும் பரவாயில்ல, அதை அவர் எப்படியா செஞ்சுக்கிறோம், நாங்கள் அதுக்கு தடுங்களாக இருக்கக்கூடாது இல்லையா? ஆனால் இங்கே அமெரிக்கா என்ன செஞ்சுன்னு கேட்டால், உலகத்தில் இருக்கக்கூடிய நேச்சுரல் ரிசோர்ஸ் எல்லாம் கொள்ளை அடிச்சுக்கிட்டு ஏதோ திருட்டுத்தனமாக அவங்க வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே வந்து போனாலும், இந்த ஈரான் என்ன செஞ்சாங்க? எல்லா ரீதியான முறையிலையும் வந்து பொருளாதார வணிகம் ரீதியான அவங்கள வந்து முடக்கி வச்சிருந்துச்சு, சங்ஷன் பண்ணி வச்சிருந்துச்சு, பொருளாதார தடை வந்து போட்டு வச்சிருந்துச்சு இல்லையா? இதனால ஈரானுக்கு என்னன்னு கேட்டால், மற்ற நாடுகளோட சேர்ந்து இவங்களுக்கு அதே மாதிரி வளர முடியாத ஒரு தடுங்கல் வந்து, மிகப்பெரிய தடுங்கலை வந்து போட்டு வச்சிருந்துச்சு. ஆனாலும் அந்த தடுங்கலைகள் எல்லாம் மீறி இந்த மாதிரி உலகத்தில் எல்லா நாடும் வந்து ஃப்ரீயா வந்து டெவலப் ஆகிறதுக்கு கதவுகளை வந்து திறந்து வச்சிருந்த அமெரிக்கா, அவங்க கூட இந்த அமெரிக்காவுக்கு இஸ்ரேலுக்கு வந்து போர் தொடுக்கிறதுக்கு எல்லாம் இல்லை, அவங்க இருக்கக்கூடிய எம்பேசிக்கு ஒரு கல்லடிக்கிறது கூட வந்து பயந்துகிட்டு இருந்த நாடுகள் இந்த தடுங்கல் எல்லாத்தையும் மீறி இன்றைக்கு இந்த ஈரான் அப்படின்னு சொல்லக்கூடிய நாடு இஸ்ரேலுக்கு எதிராக, மிலிட்டரி பேஸ்க்கு எதிராக இன்றைக்கு வந்து இவங்க அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாங்களோ, அதுலேயும் இந்த ஏப்ரஹாம் லிங்கன் இருக்கு இல்லையா, பயந்து திருப்பி ஒரு ஸ்பீடை வந்து அவங்க திருப்பிட்டு போனாங்க இல்லையா.
அதை தொடர்ந்து அவங்க அட்டாக் பண்ணினாங்க. ஸோ இதெல்லாமே வந்து ஈரானுடைய மிகப்பெரிய வெற்றி. ஆனாலும் இதுக்கு பிறகு வந்து ஈரானை வந்து இல்லாமக்கப்படலாம், ஈரானுக்கு மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சி நோக்கி போகலாம், அங்கே கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே வந்து டெமோலிஷ் பண்ணப்படலாம், அங்கே மிகப்பெரிய உயிர் சேதங்கள் வந்தாலுமே இதை முடக்கி வச்சிருந்த ஒரு நாடு இவங்களே வளர்ச்சி அடைஞ்சி அந்த நாட்டுக்கு வந்து அடிக்கிறேன்னு சொன்னாலே இது ஒரு மிகப்பெரிய வெற்றி தான். இதுக்கு போற என்னைய பொறுத்தா ஈரான் வந்து வெற்றுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஸோ அதன் அடிப்படையில் அந்த ப்ரொஃபஸர் சொல்றாரு என்னன்னு கேட்டா, இந்த ஆயத்துல்லா ஹமேனி இந்த நல்ல ஒரு அரசியல் வந்து நல்ல ஒரு தெரிஞ்ச ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு நபர் அப்படின்ற அடிப்படையில் அவங்களோட எதிரிகளை வந்து நல்லா தெரிஞ்சு அவங்க ஒரு சூழ்ச்சிக்காரவங்க, வெறுமே பொய்க்கு தான் செய்வாங்க. இவங்க 3ஆம் உலக போற கூட இந்த மாதிரி பொய்களை வந்து வச்சு தான் உருவாக்குவாங்க. அதன் அடிப்படையில் இவங்களே சவுதி அரேபியாவுக்கு ஒரு போர் தொடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு மிசைலை வந்து அடிச்சுட்டு இது ஈரான் தான் அடிச்சிச்சுன்னு சொல்லி சுன்னிக்கும் சியா இஸ்லாத்துக்கும் வந்து பிரச்சனை பார்த்துக்கு வேலை செய்யறதுக்கான வாய்ப்பு கூட இருக்கு. இதெல்லாம் தெரிஞ்ச இந்த ஆயத்துல்லா ஹமேனி என்ன செய்யறாரு, இப்ப எப்படியோ நாங்கள் 12 டே பண்ணினோம், அதை தொடர்ந்து இங்க வந்து இருக்கிற சிச்சுவேஷன் எல்லாம் பார்த்தா எந்த நேரத்திலையும் வந்து ஈரானுக்கு வந்து இஸ்ரேலோ அமெரிக்கா வந்து போர் தொடுக்க வரும். ஸோ அதன் அடிப்படையில் இந்த ஈரானை வந்து இந்த மக்கள் வந்து நம்பிக்கக்கூடிய இந்த பொலிட்டிக்கல் லீடர்ஸ் ஆகிக்கட்டும், அப்படி இந்த டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ் ஆகிக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, தரை வழியாக இருந்தாலும் சரி, இந்த நேவி ஆகிக்கட்டும், இவங்க எல்லாமே இந்த உலகமுமே கண்டு பயப்படுற இந்த அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் எதிராக இவங்க வேலை செய்யணும்னு கேட்டால் ஒரு மிகப்பெரிய ஒரு இம்பாக்ட் வந்து நாங்கள் உருவாக்கணும். அப்படி நடந்தால் மட்டும்தான் இதுக்கு வந்து சாத்தியமாகும். அதன் அடிப்படையில் தான் அந்த ப்ரொஃபஸர் சொல்றாரு என்னன்னு கேட்டால், சைனாவில இருந்து கூட அவங்களோட உளவுத்துறையிலிருந்து இந்த ஆயத்துல்லா ஹமேனிக்கு உங்களுக்கு எதிராக இப்படி சதி செய்கிறாங்க, நீங்கள் கவனமாக இருங்க, கவனமான இடத்துல போயிட்டு நீங்கள் இருங்கன்னு சொன்னாலும், அது மட்டும் இல்லாமல் ஈரான்ல இருக்கக்கூடிய ஒரு ஆலிம் கூட சொல்றாரு, அவங்க சொன்னாங்களாம் இப்படி ஒரு பிரச்சனை ஒன்று வாரத்துக்கு இருக்கு, நீங்கள் போயிட்டு 10 புள்ளியில் போயிட்டு இருங்க, அப்படி வேற நாட்டுக்கு நீங்கள் போங்கன்னு சொன்னாலும், இந்த மாதிரி மில்லியன் கணக்கான ஜனத்தொகையை நம்பி இருக்காங்களே அவங்கள நாங்கள் போயிட்டு எங்கே ஒளிய வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் தைரியமாக இந்த மாதிரி விஷயத்தை தெரிஞ்சுட்டு வந்து இப்படி நின்றாரு. அதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், அதுக்கு பிறகு அவர் மரணமும் அடைஞ்சாரு. அதுக்கு மிகப்பெரிய காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், அந்த ப்ரொஃபஸர் சொல்றாரு என்னன்னு கேட்டால், இஸ்லாம் அப்படின்னு சொல்லக்கூடிய மார்க்கத்தில் இந்த தியாகம், உயிர் தியாகம் வந்து பண்றதுன்னு சொல்லி இருக்குது. அதாவது இந்த ஷஹீதுடைய அந்தஸ்து வந்து அவங்களுக்கு கிடைக்கும். அது ஏன் அப்படின்னு கேட்டா, சும்மா இந்த இன்றைக்கு வந்து மீடியா ப்ரொபகண்டா மூலியமா பண்ணி வச்சிருக்காங்க இல்லையா, முஸ்லீம்களை வந்து கேவலமாக்கணும்னு சொல்லிட்டு முஸ்லீம்களுக்கு பயந்து இப்படி சொல்லி வச்சிருக்காங்க இல்லையா, போலி பிரச்சாரம், அநியாயமான நிலைமையில யாரையாவது கொள்ளுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியெல்லாம் இல்லை. இப்போ ஒரு சாதாரணமா ஒரு நல்ல ஒரு சாதாரணமா ஒரு சமூகம் வந்து வாழ்ந்து கொண்டு வருதுன்னு வைங்களே, அவங்கள அநியாயமா ஒருத்தன் கொல்ல வாரான். அங்கே ஒரு மிகப்பெரிய கெட்டவன் ஒரு டிக்டேட்டர்ஷிப்க்கு உள்ளாக்க முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறான். அங்கே இருக்கக்கூடிய பெண்களை வந்து அப்பாவித்தனமாக வந்து கொள்றான். இதை தெரிஞ்ச ஒரு முஸ்லீம் என்ன செய்யறாரு, அவர் தனி நபராக இருந்தாலும் இந்த மாதிரி அக்கிரமக்காரன் இந்த சமுதாயத்தை வந்து நாங்கள் காப்பாற்றணும், எங்களுக்கு உடல் வலிமையை இறைவன் தந்திருக்கிறான், அதன் அடிப்படையில் இறைவனுக்காக அந்த சமுதாயத்தை நல்ல மக்களை இந்த கொடுங்கோல் இருந்து காப்பாத்துறதுக்கு அவங்களோட படை பெருசாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் தனிநபரா இறைவனுக்காக அவங்களுக்கு நான் எதிராக வந்து சண்டை போடுறேன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டு சண்டை போட்டுறாருவீங்களே, சண்டை போட்டு அவரை மறைச்சிட்டாருன்னு வைங்களே, இதுக்கு அவருக்கு ஷஹீதுடைய அந்தஸ்து. இதுதான் இறைவனுக்காக உயிர் தியாகம்னு சொல்றது. ஆனா இந்த வெஸ்டர்ன் மீடியாக்கள் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, பலவிதமான பொய் பிரச்சாரம் பண்ணி அப்பாய் மக்களை வந்து இவங்க கொண்டுட்டு உயிர் தியாகம் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய RSS மாதிரி பொய் பிரச்சாரம் வந்து பண்ணுவாங்க. உண்மைக்குமே இஸ்லாத்தின் அடிப்படையில் ஒரு நபரை வந்து கொள்றது ஒரு சமுதாயத்தை, குர்ஆனின் அடிப்படையில் ஒரு சமுதாயத்தை கொள்றதுக்கு சமானம். அவன் சொர்க்கத்துக்கு இல்லை, சொர்க்க வாசத்தை கூட வந்து அவனுக்கு அனுபவிக்க கிடைக்காது. அவனுக்கு இன்மையிலையும் தண்டனை, மறுமையிலையும் தண்டனை. ஸோ அதன் அடிப்படையில் குர்ஆனை ஃபாலோ பண்ணக்கூடிய எந்த ஒரு முஸ்லீமும் இன்னொரு நபரை அநியாயமா இங்கே கொள்ளணும்னு சொல்லி யாருமே வந்து நினைக்க மாட்டான். அதே மாதிரி ஒரு மனிதனை காப்பாத்தினா, ஒரு சமூகத்தை காப்பாத்தின நன்மை வந்து அவனுக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து ரியாலிட்டி. இதுதான் வந்து அறிவு சார்ந்த முஸ்லீம்கள் குர்ஆனின் அடிப்படையில் வாழக்கூடியவர் வந்து நினைப்பாங்க. அமெரிக்கா மீடியாக்கள் மூலியமாகவும் இந்த RSS காரங்க வந்து இந்த தமிழ் படம் மூலியமா பிரச்சாரம் பண்ணக்கூடிய இஸ்லாம் அது அவங்களாச்சு, அவங்களோட போலி பிரச்சாரங்கள் ஆச்சு, அதுக்கும் எங்களுக்கும் சம்பந்தமே இல்லை. அப்ப இந்த மாதிரி இவர் உயிர் தியாகம் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு அவர் உருவாக்கிட்டாரு. அது மூலியமா என்ன நடந்துச்சுன்னு கேட்டா, இந்த ஈரான்ல இருக்கக்கூடிய ஹை ஆஃபீஷியல்ஸ் ஆகிக்கட்டும், பொலிட்டிக்கல் லீடர்ஸ் ஆகிக்கட்டும், இந்த மாதிரி டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ் ஆகிக்கட்டும், இவங்க வந்து இந்த இம்பாக்ட் மூலியமா எங்களோட லீடரே, இவ்வளவு நல்ல மனிதரையே, இவ்வளவு மில்லியன் கணக்கான ஆட்கள் அவங்களோட உசுறு மாதிரி நேசிக்கக்கூடிய ஒரு முதுகெலும்பு உள்ள ஒரு லீடரை வந்து இந்த அமெரிக்கா அப்படி சொல்லக்கூடியவங்க, இந்த இஸ்ரேல் சொல்லக்கூடியவங்க இவரை வந்து இப்படி அநியாயம் பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இம்பாக்ட், ஒரு ஆக்ரோஷம் ஒன்று வந்து அவங்க வேலை செய்வாங்க பார்த்தீங்களா, அந்த நேரத்துக்கு ஒரு ஒன்று வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒன்று வந்தா தான் இந்த மாதிரி வல்லரசுகளுக்கு எதிராக வந்து இவங்க வேலை செய்வாங்க. அந்த இம்பாக்டை நாங்கள் கொடுக்கணும், அப்பதான் இவங்களுக்கு சமாளிக்கலுன்ற அடிப்படையில் தான் இந்த ஆயத்துல்லா ஹமீனி அப்படின்னு சொல்லக்கூடியவர் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனுக்கு அவர் உள்ளாக்கிட்டாரு. ஸோ அதன் அடிப்படையில் இந்த ஷைத்தானுடைய எண்ணம், இந்த ஷைத்தானுடைய அஜெண்டா வந்து மேலோங்கிற கூடாது அப்படின்றதுக்கு
அவரோட படையை வந்து அவர் மிகவும் ஆக்ரோஷமா அவர் தயாரிச்சு போறதுக்காக அவரோட உயிரை வந்து அவர் தியாகம் பண்ணிருக்காரு. அதன் அடிப்படையில் அவருக்கு சயீதுடைய அந்தஸ்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரொஃபசர் வந்து சொல்றாரு. அவர் சொன்னது பிறகுதான் உண்மைக்குமே எனக்குமே வந்து ட்ரிகர் ஆயிடுச்சு. இல்லாட்டி இந்த மாதிரி இவருக்கு இப்ப ஈரான் அப்படி சொல்லக்கூடிய நாடு, அதுவும் ஹையர் ஒஃபிஷியல்ஸ் வந்து அவர் சுத்தி இருப்பாங்க. யாரு இந்த ஆயத்துல்லா ஹமேனிய, அவருக்கு இப்படி இன்ஃபர்மேஷன் போகாம இருக்காது, அது சாத்தியமே இல்லை இல்லையா? அப்ப இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நடந்திருக்கலாம் அப்படி சொல்லி நானும் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்க சொல்லி கட்டாயம் வந்து காமெண்ட் பண்ணுங்க. அதை தொடர்ந்து அவருடைய மரணத்துக்கு பிறகு என்ன செஞ்சாங்கன்னு கேட்டா, இந்த ஈரானை சார்ந்தவர்கள் மிகவும் புத்திசாலித்தனமா வந்து சில விஷயங்களை வந்து அவங்க அணியினாங்க போர் சம்பந்தமான நடவடிக்கைகள். அதில் ஒன்று என்ன அப்படின்னு பார்க்கும்போது எங்களுக்கு தெரியும், ஈரான்ல இருந்தாலும் சரி, அமெரிக்காவில் இருந்தாலும் சரி, இஸ்ரேலில் இருந்தாலும் சரி, அவங்களோட வெற்றியை வந்து தீர்மானிக்கக்கூடியது எதுன்னு கேட்டால், வெற்றி தோல்வியை இந்த வான் கவசங்கள் இருக்குது இல்லையா, அயன் டோமா இருக்கட்டும், இந்த டாடா இருக்கட்டும், இதுகளெல்லாம் வந்து சரியான அக்யூரேட்டட்லியா வந்து வேலை செய்யக்கூடிய நிலைமையில வந்து இருக்கணும். சரியா? அதை ரீஃபில் பண்ணக்கூடிய அந்த வாய்ப்புகள் வந்து அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கணும். அதுக்கு அவங்க ஏற்கனவே ஸ்டாக் பைல் வெப்பன் பண்ணி வச்சிருக்கணும். இந்த மாதிரி மிசைல வந்து இந்த வான் பாதுகாப்புகள் சம்பந்தமான அந்த விஷயங்களை வந்து ஏற்கனவே அவங்க ஸ்டாக் பண்ணி வச்சிருக்கணும் இல்லையா? ஸோ அதன் அடிப்படையில் தான் ஒரு நாட்டுக்கு இப்படி மிசைல் வந்து வரும்போது அதை வந்து தடுக்கும் அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். அப்படி தடுக்காடி என்ன நடக்கும்னு கேட்டால், டிரெக்டாக வந்து நாட்டுக்கு வந்து விழுவும், மிகப்பெரிய சேதங்கள் வந்து உருவாகும் அந்த நாட்டுக்கு. அதன் அடிப்படையில் ஒரு மிக முக்கியமான விஷயம், வெற்றியை தோல்வியை தீர்மானிக்கக்கூடியது இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் சொல்லக்கூடியது தான். அப்போ ஈரான் என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, இந்த இப்போ இஸ்ரேல் இருக்கக்கூடிய இந்த இந்த அயன் டோம்னு சொல்லி நாங்கள் எடுத்தாலும், அந்த ஒரு மிசைல் ஒன்று வருதுன்னு சொல்லி வைங்க, அது வந்து அந்த மிசைலுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லி இந்த அயன் டோமுக்கு வந்து பார்க்க தெரியாது. என்னமோ எங்களை நோக்கி வருது, எங்களோட போர்டர் நோக்கி வருது, அதை நாங்கள் தடுக்கணும் அப்படின்னு இந்த அயன் டோம் வந்து வேலை செய்யும் இல்லையா? அப்படி தடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஒரு மிசைல் எவ்வளோ கேட்டால், இஸ்ரேல் சைட்ல இருந்து மினிமம் $2 மில்லியன் காஸ்ட் ஆகுது, டாலர்ஸ். சரியா? $2 மில்லியன் இருந்து அப்படியே வந்து பெருகிக்கிட்டே போகும். ஸோ மிகப்பெரிய ஒரு அன்னைக்கு வந்து இக்கனாமிக்கலி லொஸ்டல் ஆகுது ஒரு மிசைல் போறேன்னு சொன்னான். இப்போ இதை தெரிஞ்சுக்கிட்ட வந்து ஈரான் என்ன செய்யுதுன்னு கேட்டா, ஏற்கனவே அவனோட கடந்த அந்த 12 war இருக்குது இல்லையா, அதுல சில விஷயங்கள் வந்து இவங்க வந்து அணுகி பார்த்தாங்க. இந்த இஸ்ரேலுடைய இந்த போர் சம்பந்தமான விஷயத்துல இவங்களோட நடவடிக்கை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, அதுல அவங்க தெரிஞ்சுக்கிட்ட ஒரு நல்ல விஷயம் என்னன்னு கேட்டா, 12 நாள் போர்ல 10வது நாள் ஆவுட்டு இஸ்ரேலுக்கு என்ன நினைச்சுன்னு கேட்டா, இந்த மாதிரி இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், இந்த லோட் பண்ணக்கூடிய இந்த மிசைல் இருக்குது இல்லையா, இந்த அயன் டோம் அது இது வந்து பற்றாக்குறை வந்து 10வது நாள்லயே வந்து ஆரம்பிச்சிருச்சு இஸ்ரேலுக்கு. அதை தொடர்ந்து மறுக்கைனி அமெரிக்காவில் வந்து எங்களுக்கு வந்து கொண்டு வரணும், அவசரமா வேணும்னு சொன்னான். அப்ப என்ன நினைச்சுன்னு கேட்டா, இதை தெரிஞ்ச இஸ்ரேல் வந்து இதுக்கு பிறகு தாக்கு பிடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு 2 நாள்ல மிகவும் அமெரிக்காவோட சேர்ந்து ஒரு ஏற்பாடு ஒன்று பண்ணி பயந்து டக்குண்டு ஒரு என்ன சொல்றது ஒரு சமாதான ஒப்பந்தத்துக்கு வந்து இவங்க வந்து ரெடி ஆகினாங்க இல்லையா? அப்ப இதை தெரிஞ்ச ஈரான் இப்ப என்ன செய்யுது அப்படின்னு கேட்டா, இந்த மாதிரி இந்த வான் பாதுகாப்பு இந்த கவசங்கள், இரும்பு கவசங்கள் இருக்குது இல்லையா, இந்த அயன் டோம், இப்ப இதனுடைய மிசைல் வந்து என்னன்னு கேட்டா, ஒன்று வந்து மிகவும் ஒரு எக்ஸ்பென்சிவான முறையில் இருக்குது. அது மட்டும் இல்லாம இவங்க வந்து ஸ்டாக் பண்ணிருப்பாங்க, அதை முடிக்க வேண்டிய வேலையை வந்து பார்க்கணும் இல்லையா, கவசத்தை உடைக்கிற வேலையை பார்க்கணும் இல்லையா. அதன் அடிப்படையில் ஈரான் என்ன செய்யுதுன்னு கேட்டா, ஃபர்ஸ்ட்டுக்கே மிகவும் லோ பட்ஜெட்டை சார்ந்த இந்த ட்ரோன்ஸ் இருக்குது இல்லையா, ட்ரோன்ஸா இருக்கட்டும், இல்லாட்டி ஃபர்ஸ்ட் கிரேட் இல்லாட்டி ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் மிசைல் ஆகிக்கட்டும், இஸ்ரேலை வந்து நோக்கி வந்து அனுப்புறாங்க. இப்போ இந்த மாதிரி அதிகமான ட்ரோன்கள் வரும்போது வெறுமே லோ பட்ஜெட், உதாரணம் நான் பார்த்தோன்னு சொன்னா ஒரு $100 செலவழிச்சு ஒரு காஸ்ட்லியான ஒரு ட்ரோனை வந்து ஈரான் வந்து அனுப்புது இஸ்ரேலை நோக்கி. ஆனா அதே ட்ரோனை வந்து இவங்க அட்டாக் பண்றதுக்கு அயன் டோம் மூலியமா அனுப்பக்கூடிய அந்த மிசைல் இருக்குது இல்லையா, அது கிட்டத்தட்ட அந்த $100 சமாளிக்கிறதுக்கு இவங்க கிட்டத்தட்ட $2 மில்லியன் காஸ்ட்லியான ஒரு மிசைலை வந்து அதை நோக்கி அனுப்பணும், அதை தடுக்கிறதுக்கு. சரியா? ஸோ இந்த இடத்துல வந்து இக்கனாமிக்கலி ஒரு மிகப்பெரிய வந்து தாக்குதலுக்கு வந்து உண்டாகுறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஆக குறைஞ்ச ட்ரோன்ஸ் வந்து அதிகமாக வாழ்றதுனால இஸ்ரேலுடைய ஸ்டாக் பைல் வெப்பன் இருக்குது இல்லையா, இது வந்து ஷார்டேஜ் ஆக வந்து தொடங்கும். அதுதான் வந்து ஏற்கனவே 12 days warலயும் வந்து நடந்துச்சு. இப்போ வந்து இஸ்ரேல் வந்து இதை நோக்கி தான் வந்து சென்றுட்டு இருக்குது. இவங்களுக்கு அவசரமா வேணும்னு சொன்னா அமெரிக்கா அணுகணும், அமெரிக்கா வந்து கொண்டு இவங்களுக்கு வந்து கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி போர் யுக்தியில வந்து மிகவும் சிறப்பான நிலைமையில வந்து ஈரான் அப்படி சொல்லக்கூடிய நாடு இதெல்லாம் வந்து யூகிச்சு, அது மட்டும் இல்லாம அமெரிக்காவுக்கு கூட அவங்க நேரா நிக்கலாம எக்கனாமிக்கலி ரீதியா மிகப்பெரிய ஒரு இழப்பு வந்து அவங்களுக்கு உருவாக்கணும், அது மூலியமா மிகப்பெரிய ஒரு அடி ஒன்று உழணும்னு சொல்லிட்டு மிசைல மட்டும் இல்ல ஒரு நாட்டுக்கு வந்து அடிக்கலும், அறிவை யூஸ் பண்ணி இப்படியும் அடிக்கலும்னு சொல்லிட்டு மிடில் ஈஸ்ட் இருக்கக்கூடிய பல ராணுவ தளங்கள் அமெரிக்காவை சார்ந்த இந்த மாதிரி முக்கியமான இந்த அமெரிக்கா வந்து மிடில் ஈஸ்ட்ல வந்து எதெல்லாம் வச்சு சம்பாதிச்சிருக்குதோ அந்த மாதிரி முக்கியமான இந்த அமெரிக்காவுடைய கீ எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது இல்லையா, அதை கூட வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல மிக முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டா,
இந்த இஸ்ரேலுக்கு வந்து அமெரிக்கா வந்து அப்படி மிசைல் அடிக்கும் போது இவங்க எதை டார்கெட் பண்ணி அடிக்கிறாங்கன்னு கேட்டா மிகவும் முக்கியமான சில விஷயங்கள். என்ன கேட்டா கடந்த 2 வருஷமா நாங்க பார்த்தோம் அங்கே கூடிய சின்ன பிள்ளைங்களை வந்து இஸ்ரேல் எப்படி அநியாயமா இனப்படுகொலை பண்ணினாங்கன்னு சொல்லிட்டு ஒயிட் போஸ்பரஸ் கெமிக்கல் வந்து இன்டர்நேஷனலி ப்ரொஹிபிட்டட் அதை யூஸ் பண்ண அதை யூஸ் பண்ணி சின்ன பிள்ளைகள தோல் எல்லாம் உறிஞ்சி அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. அப்படி இருந்து இந்த கொடுங்கோள்கள் வந்து அந்த ஆட்டம் வந்து முடியவே இல்லை, அநியாயமா கொத்து கொத்த ஆட்டம் கொண்டுட்டு இருந்தாங்க. அப்ப ஈரான் இப்ப என்ன செய்துன்னு கேட்டா இந்த மாதிரி கொடுங்கோளங்களுக்கு எதிராக இந்த கடல் தண்ணியை வந்து அதிகமாக வந்து இஸ்ரேல வந்து குடிக்கிறதுக்கு வந்து பாய்ச்சி இந்த டிசாலினேஷன் வந்து பண்ணி பாய்ப்பாங்க இல்லையா, அந்த கடல் தண்ணியில இருந்து உப்பு தன்மையை வந்து பிரிச்சு அதை குடிக்கிறதுக்கு தகுதியான தண்ணியாக மாற்றக்கூடிய ஒரு பிளான்ட் ஒன்று இருக்குது. அதுவும் டெல்லோயூல இருக்குது, நாயக்கிரமாக்கி டெல்லோயூல சவுத்தில் இருக்குதுன்னு சொல்லி நினைக்கிறேன். அந்த அதாவது இஸ்ரேலுக்கு கூடிய மக்கள் அதுல 100% மக்கள் அந்த பிளான்ட்ல இருந்து மூலியமா தான் தண்ணியை வந்து குடிப்பாங்க. அந்த பிளான்ட்டை நோக்கி வந்து ஈரான் வந்து அட்டாக் பண்ணிருக்காங்க. Iran has targeted and ruptured one of the largest desalination plants on earth. Now, the Sorek desalination plant is in the south of Tel Aviv. It supplies 20% of Israel's fresh water. This has now been ruptured. This conflict is getting out of control, and Iran is targeting key energy infrastructures in Israel. So, இந்த மாதிரி விஷயத்துல வந்து ஈரான் டார்கெட் பண்ணும்போது இந்த இஸ்ரேலுக்கு கூடியவங்களுக்கும் சரி, அமெரிக்காவுக்கும் சரி, எக்கனாமிக்கல் ரீதியாகவும் சரி, நாங்க வாழ்றதுக்கும் சரி ஒரு கஷ்டமான ஒரு நாங்க சூழ்நிலைக்கு வந்து நாங்க தள்ளப்படுவோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்து மிகவும் ஒரு கச்சிதமா எல்லாம் பிளான் பண்ணி ஈரான் வந்து வேலை செஞ்சு கொண்டு இருக்கிறான். இதன் அடிப்படையில் ஈரான் வந்து நல்லா தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா இந்த வான் கவசம் அப்படி சொல்லக்கூடிய இந்த இல்லாட்டி வந்து அவன் நாட்டுக்கு வந்து இந்த மாதிரி மிசைல் வந்து இஸ்ரேலிருந்தே வந்து அட்டாக் பண்ணினாலும் எவ்வளவு வந்து அதை அட்டாக் பண்ணலுமோ அந்த அட்டாக் பண்ணக்கூடிய மிசைலை வந்து நாங்க ஏழுமான அளவுக்கு நாங்கள் கையிருப்புல வந்து வச்சுக்கிறணும். அதுதான் வந்து வெற்றி தோல்வியை வந்து தீர்மானிக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான விஷயம் அப்படின்ற அடிப்படையில் அதை வந்து நல்லா தெரிஞ்சு அவங்களும் வந்து அதை ஸ்டாக் பைல் பண்ணி வச்சிருப்பா சொல்லி நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம அந்த இஸ்ரேலுக்கு கூடிய அவங்க அந்த சேகரித்து வச்ச அந்த மாதிரி மிசைல்ஸ் இருக்குது இல்லையா, இந்த மாதிரி வானத்திலிருந்து வரக்கூடிய ஒரு விஷயத்தை அதை பாதுகாக்கக்கூடிய அயன் டோமுக்கு வந்து இந்த மாதிரி அந்த சேர்த்தக்கூடிய அந்த மிசைல்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து சேர்த்து வச்சிருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து மிகவும் அவசரமா வந்து முடிக்கக்கூடிய வேலையை வந்து ஈரான் வந்து பாக்குறாங்க. அதை தொடர்ந்து அது எப்ப முடிஞ்சு, அதாவது இந்த 12 நாள் ஓடுற மாதிரி அது முடிஞ்சுன்னு சொல்லி எப்ப ஈரானுக்கு வந்து தெரிய வருதோ அதை தொடர்ந்து அவங்க வச்சிருக்கக்கூடிய இந்த 3rd ஜெனரேஷன் 4th ஜெனரேஷன் சொல்றாங்க, ஹைப்பர்சோனிக் மிசைல் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் கண்டம் விட்டு கண்டம் பாயக்கூடிய மிசைல் வந்து ஈரான் வச்சிருக்குது. இன்னும் சொல்லாம வெளி உலகத்துக்கு தெரியாம எல்லாரும் வச்சிட்டு இருக்காங்க. அது மாதிரி ஈரான் என்னென்ன வச்சிட்டு இருக்குதோ அது மட்டும் இல்லாமல் ஈரான் வந்து இன்னொரு மிக முக்கியமான ஒரு விஷயம் வச்சிருக்கிறா சொல்லி எங்களுக்கு பார்க்க இருக்குது. என்னன்னு கேட்டா இந்த என்ன சொல்ல டர்ட்டி பாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் எங்களுக்கு கவனிக்க கிடைச்சி என்ன அப்படின்னு கேட்டா இந்த மாதிரி இஸ்ரேல் அப்படின்னு சொல்லக்கூடிய நாடு, அதாவது கீழே விழுந்தாலும் மீசையில மண்ணோட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய ஆட்கள் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு கேட்டகரியை சார்ந்தவங்க தான் இந்த இஸ்ரேல் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. அப்ப இவங்க இந்த மாதிரி சும்மா ஒரு தோல்வியை நோக்கி போறது அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனுக்கு இவங்க உள்ளாக்கப்பட்டாங்கன்னு சொன்னா இப்படியுமே இந்த உலக நாடுகள் செய்யக்கூடிய மக்கள் வந்து அதாவது நாங்க ஆட்சி செய்யாட்டி இனி வேற யாருமே ஆட்சி செய்யக்கூடாது, இவங்க எல்லாம் அடிச்சுக்கிட்டு சாகணும் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு போலியான முறையில ஃபோர்ஸ் பிளாக் இல்லாட்டி உலக நாடுகளுக்கு மத்தியில ஒரு போரண்டு உருவாக்குறதுக்கான ஒரு சூழ்ச்சியை வந்து இஸ்ரேல் கொண்டு வருமோ, இந்த ஜாயினிஸ்டில் கொண்டு வருவாங்களோ அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து நினைக்க தோணுது இல்லையா. என்கிட்ட முதலாம் உலக போரை வந்து ஒரு போலி பிரச்சாரம் மூலியமா ஒரு பொய் மூலியமா தான் இவங்க கொண்டாந்தாங்க நாட்டு மக்களுக்கு மத்தியில். அதே மாதிரி இந்த உலகத்தில் கூடிய மக்களும் இது போறோம் நாங்க ஆட்சி பண்ணாத பூமி இனி வேற யாருமே ஆட்சி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு உலக போரை கொண்டு வரதுக்கு இவங்க வேலை செய்வாங்க சொல்லி பயமா இருக்குது. ஏன்னு கேட்டா சில விஷயங்கள் பாக்குறதுக்கு அப்படி தான் இருக்கு. என்னன்னு கேட்டா ஒரு ஈரான் அபிஷியல்கிட்ட வந்து அமெரிக்காவை சார்ந்த ஒருத்தர் வந்து கேள்வி கேட்கிறாரு. என்னன்னு கேட்டா இந்த மாதிரி நீங்க கல்ஃப் கண்ட்ரியில் இருக்கக்கூடிய அதிகமான வந்து முக்கியமான அதாவது அமெரிக்கன் இந்த மிலிட்டரி பேஸ் ஆகிக்கட்டும், அதே மாதிரி இந்த மாதிரி இடங்களை வந்து இந்த துபாயில் இருக்கக்கூடிய ஹோட்டல்ஸ் ஆகிக்கட்டும் இதெல்லாம் வந்து டார்கெட் பண்ணி நீங்க வந்து அடிச்சீங்க. அப்ப அது அடிச்சதெல்லாம் வந்து நீங்க பிராங்கா அந்த பொறுப்பு வந்து நீங்க தான் ஏத்துக்கிறீங்க. இந்த மாதிரி எல்லா நாட்டிலேயும் அரபு நாடுகளை வந்து அடிச்சீங்க, நீங்க எல்லாத்தையும் பொறுப்பு நீங்க ஏத்துக்கிறீங்க. ஆனா இந்த சவுதியில் இருக்கக்கூடிய இந்த எண்ணெய் கேந்திரக்கு வந்து நீங்க அடிச்சுட்டு நீங்க அடிக்கலன்னு சொல்றீங்களே அது ஏன் அப்படி சொல்லி அவர் கேட்கும் புத்தர் சொல்றாரு, நாங்க அடிச்சா நாங்க அடிக்கணும்னு சொல்லுவோம், நாங்க அடிக்காது நாங்க ஏன் அடிச்சுன்னு சொல்ல, இவ்வளவு இடத்துக்கு நாங்க அடிச்சிருக்கிறோம், அடிச்சுட்டு நாங்க தான் அடிக்கணும்னு சொல்றோம். சவுதி அரேபியாவில் ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்துக்கு மட்டும் நாங்க என்ன பயந்து வானான்னு சொல்லிட்டோமா, அடிச்சோமா அப்படி இல்லை நாங்க அடிக்கல அப்படின்னு சொல்றாரு. அதை தொடர்ந்து அந்த அமெரிக்கா அந்த ஊடகவியலாளர் சொல்றாரு என்னன்னு கேட்டா இந்த சிச்சுவேஷன்ல இந்த ஈரானை சார்ந்த ஒபிஷியல் வந்து உண்மைக்குமே அவங்க இவ்வளவு பெரிய அதாவது ஏப்ரஹாம் லிங்கனே வந்து அதுக்கே அடிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இன்னும் வந்து அமெரிக்கா இந்த மிலிட்டரி பேஸ்க்கு அடிச்சுட்டு அந்த பொறுப்பு வந்து அவங்க தைரியமா வந்து ஏத்துக்கிறாங்க. அவங்க வந்து இந்த மாதிரி பொய்க்கு வந்து பேக் அடிக்கக்கூடிய ஆட்கள் இல்லை. ஆனாலும் இந்த சவுதியில் இருக்கக்கூடிய இந்த எண்ணெய் கிணத்துக்கு மட்டும் இவங்க அடிக்கணும்னு சொல்லி இந்த சொல்றாங்களே அதுக்கு மிக முக்கியமான காரணமா என்னவா இருக்குன்னு பார்க்கும்போது உண்மைக்குமே ஈரான் அடிச்சிருக்காது. ஒரு வேலை இந்த மாதிரி உலக நாடுகளுக்கு மத்தியில எங்களுக்கு ஆட்சி பண்ண இயலாத இந்த இடத்துல இல்லாட்டி எங்களுக்கு வந்து தோல்வியை வந்து ஏத்துக்கலாத ஒரு நிலைமையில மக்களை வந்து உலக நாட்டு மக்கள் எல்லாத்தையுமே ஒரு போர்ல வந்து நாங்கள் இழுத்துடணும் அப்படின்றதுக்கு மத்தியில அந்த மாதிரி ஒரு நோக்கத்துல இல்லாட்டி
இந்த முஸ்லீம்களும் அடிச்சுக்கிட்டு சாகணும், இந்த இவங்க சன்னி பிரிவுன்றாங்க, இவங்க சியா பிரிவுன்னு சொல்றாங்க, இவங்க 2 பேரும் அடிச்சுக்கிட்டு சாகணும் அப்படின்னு சொல்லி இந்த சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய எண்ணெய் கிணறுக்கு இஸ்ரேலே வந்து அடிச்சிருக்குமோ அப்படின்னு சொல்லி சந்தேகப்பட்டு பார்க்கக்கூடிய காட்சியில் வந்து எங்களுக்கு பார்க்க கிடைக்குது. How about the Saudi oil fields just across the Gulf? Why is that a target? No, we are not responsible for that. We have already been in touch with our Saudi brothers, and we have talked about this issue. Iran is not responsible for the attack against the oil installations in Saudi Arabia. And by the way, Iran has been bragging about all the other targets that they've been hitting. So the fact that in this case they would say, nope, we hit all those other places, but no, we didn't do that one. We didn't do that one. That's what they're saying, right? So then the question is, so who did it? If it wasn't Iran, biggest refinery in the world, all of a sudden blows up, there's a fire there, they got to shut it down completely. You can imagine the effect that's having on the global oil prices, right? So who did it? Well, think about this for a minute. The U.S. wants a short war, right? Focused. Israel does not. So reports are now circulating that Israel has been acting on some of these Gulf states as if they were Iran, right? And why? Well, again, Trump wants a short, focused war. Israel doesn't. They want the Middle East to break up, right? They want all Middle East countries to be involved in this big conflagration, as we've discussed in the past. So, அது மட்டும் இல்லாம இந்த அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு நபர் கவலையா வந்துருச்சு பார்க்கும்போது என்னன்னு கேட்டா, இந்த மனசாட்சி உள்ளவங்களுக்கு வந்து அறிவு உள்ளவங்களுக்கு யாருக்குமே வந்து திட்ட தெளிவா இங்க சத்தியம் வந்து நல்லா வந்து விளங்கும். அதன் அடிப்படையில் பாலஸ்டைன் ஆகிக்கட்டும், அதை சார்ந்தவங்களாகிக்கட்டும், இவங்க வந்து உண்மைக்குமே நேர்மையான ஒரு பாதையில வந்து ஈக்கிறாங்க. இந்த மாதிரி அக்கிரமம் செய்யலை இந்த ஜாயிஸ்டர் அமெரிக்கா இஸ்ரேல் மாதிரி. அதை வந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஆட்களே வந்து பல நபர் வந்து பேசிக்கிட்டு வராங்க. இஸ்ரேல் வந்து அநியாயம் செய்யுது, அமெரிக்கா நீங்க ஏன் போயிட்டு நாங்க வந்து ஆஸ் எ டேக்ஸ் பேயரா எங்கட சல்லியை வந்து ஏன் நீங்க செலவழிச்சு நீங்க அங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் வந்து அநியாயம் பண்றீங்க, ஏன் இரான்ல இருக்கக்கூடிய ஸ்கூலுக்கு அடிச்சிங்க, இதெல்லாம் மிகப்பெரிய அநியாயம் அப்படின்னு சொல்லி பேசக்கூடிய காட்சிகள் 1 இல்ல 2 இல்ல அவ்வளோ ஹை ஆஃபீஷியல்ஸ் வந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நேரத்தில் ஒரு ஃபார்மர் மெரீன் சார்ஜன் ஆகிய அவர் வந்து இந்த சம்பந்தமா பேச்சுவார்த்தை பேட்டிக்கும் போது அவர் என்ன செஞ்சிட்டாருன்னு கேட்டா, அவரோட யூனிஃபார்மோடய வந்து இந்த ஈரானுக்கு வந்து எதிர்த்து வந்து இந்த தாக்குதலை வந்து அவர் வந்து எதிர்த்து பேசுறாரு. அது மட்டும் இல்லாம ஃப்ரீ பாலஸ்டைன் அப்படின்னு சொல்லக்கூடிய கோஷம் வந்து எழுப்பப்படுது. அவர் அப்படி செய்யும் போது என்ன நடக்குதுன்னு கேட்டா, இந்த உண்மையை வந்து அவர் கத்தி சொல்லும் போது என்ன நடக்குதுன்னு கேட்டா, அந்த காட்சியை கொஞ்சம் நீங்களே பாருங்க எவ்வளவு கொடுமையா இருக்குன்னு சொல்லிட்டு. Israel is the reason for this war. America does not want to fight this war for Israel. Come on, let's go. America does not want to send its sons and daughters to war for Israel. Your inability to name that shows your ineptness as leaders. This is wrong, and nobody wants to fight for Israel. Out. No one wants to fight for Israel. His hand. Oh, his hand. Sir. Let go of your hand. Let go of the door. Let go of the door. The senator broke his hand. A sitting U.S. senator just broke the hand of a Marine. Sir. Control your Senate. We're stuck in the door. Okay, sir. A U.S. senator just broke the hand of a Marine. Hands stuck. இதை வச்சு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. அமெரிக்கா அதாவது இப்போ ஒரு நாட்டை வந்து யார் ஆட்சி பண்றாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நாங்கள் உண்மைக்குமே அந்த நாட்டை ஆட்சி பண்ணவங்களுக்கு ஏசின்னு சொன்னால் அவங்களுக்கு கோவம் வரும் இல்லையா? ஸோ அதே மாதிரி இங்கே அமெரிக்கா வந்து உள்ளவங்களுக்கு டொனால்ட் ட்ரம்ப் கேசினா கூட யாரும் இவ்வளோ கோவப்பட மாட்டாங்க. ஆனால் இஸ்ரேலுக்கு மட்டும் எதிராக வந்து இப்படி ஒன்று கோஷங்கள் எழுப்பும் போது, ஃப்ரீ பாலஸ்டைன் சொல்லும் போது, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி பாதுகாப்பு துறை சார்ந்தவர்கள் அவர் எவ்வளோ பேர் ஒரு நபராக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி இந்த நபருடைய பெயர் பிரைன் மேக்கினஸ். இவர் பாலஸ்டைனுக்கு சப்போர்ட்டாகவும் இஸ்ரேலுக்கு எதிராக பேசுறதுனால இவருக்கு வந்து வீடியோ பார்த்தீங்களா? நீங்க அந்த வீடியோ நீங்க நல்லா பார்த்து சொன்னா உங்களுக்கு விளங்கும். அவர் அந்த கதவை பிடிச்சி கொண்டு இப்படி அவரை இழுக்கும் போது அவரோட கை வந்து உடைஞ்சிடும். அந்த அளவுக்கு அவங்க வேலை செஞ்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு சம்பவம் இல்லை, 2 சம்பவம் இல்லை. அமெரிக்கா அளிக்கக்கூடிய எங்கட குடிமக்களாகிய எங்கட டெக்ஸ் மணி எடுத்து நீங்க இஸ்ரேலுக்கு செலவழிக்கிறீங்களே, அவங்க செய்யற அநியாயத்துக்கு நீங்க துணை போறீங்களே, அது மட்டும் இல்லாம காசா இந்த அப்பா குழந்தை நீங்க கொள்றீங்களே அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி பல சந்தர்ப்பத்தில் அரசாங்கத்தை சார்ந்த பல ஒஃபீஷியல், பல துறையை சார்ந்த ஒஃபீஷியல் எழுந்து நின்று இப்படி பேசும்போது அவங்களுக்கு எதிரான அடக்குமுறைக்கு அவங்க உள்ளாக்கப்படுற காட்சிகள் எக்கச்சக்கமாக சோஷியல் மீடியாக்கள் இருக்குது. அதெல்லாம் எப்படி போனாலும் இந்த இன்னைக்கு வந்து இந்த ஏசியா கண்ட்ரியில் கூட நாங்கள் பார்க்குறோம்.
இந்த அக்டோபர் 7 செஞ்ச அநியாயம்னால தான் இந்த மாதிரி வேலை நடக்குன்னு சொல்லி பேசி கொண்டிருக்கிறாங்க. இன்ஷால்லா நான் அதுக்கு ஒரு வீடியோ ஒன்று அடுத்து போடுறேன். ஆனா இந்த மாதிரி விஷயத்துல சரியா தெரியாம அனாலிசிஸ் பண்ணி பார்க்காம இந்த மீடியாக்கள் மூலியமா எது சொல்றாங்களோ அதை மட்டுமே நம்பி இந்த இஸ்ரேலுக்கும் ஜாயிஸ்டுகளுக்கும் இந்த கொடுத்துக்கக்கூடிய நபர்கள் வந்து இருக்கிறாங்க இல்லையா, இவங்களுக்கு மிக எடுத்துக்காட்ட இன்னொரு சம்பவம் நடந்திருக்குது. இந்த மாதிரி ஈரானுக்கு அட்டாக் பண்ணதுக்கு பிறகு மற்ற ஜாதிக்காரங்களா இருந்தாலும் பரவாயில்ல, அதாவது உண்மையான யூதர்களே அவங்க என்ன செய்யறாங்க, இஸ்ரேல் கூடிய வந்து பத்து வைக்கக்கூடிய காட்சிகள் வந்து அவ்வளோ இருக்கு. யூதர்களே இஸ்ரேல் கொடியை வந்து பத்து வைக்கக்கூடிய காட்சியில் வந்து எங்களுக்கு அவ்வளோ பார்க்கலும். அதாவது இஸ்ரேல் வைக்கக்கூடியவங்க சரியா பிள்ளையா, இப்ப சாதாரணமா ஒரு நல்ல மனிதர், நல்ல ஒரு தூர நோக்கு சிந்தனையோட உண்மைய சத்தியத்தையும் அசத்தியம் பிரித்து பார்க்கக்கூடிய ஒரு நேர்மையான மனிதர்கிட்ட கேட்டா அவர் சொல்லுவாரு பாலஸ்டைன் தான் வந்து நியாயமானது, ஆதாரத்தின் அடிப்படையிலும் சரி, அறிவின் அடிப்படையிலும் சரி, மனித நேயத்தின் அடிப்படையிலும் சரி. ஆனா இந்த அக்கிரமக்காரவங்க வந்து இஸ்ரேல் வந்து அக்கிரமம் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய அக்கிரமக்காரர்கள் உலக அழிக்கிறாங்க இல்லையா. இப்ப அவங்கள்ட்ட வந்து ஒரு கேள்வி ஒன்று கேட்கலாம். என்னன்னு கேட்டா, இந்த யூத மதம் சொல்லி இஸ்ரேலுக்கு கூடிய அதுக்கு அந்த ஜைன்ஸ்டேல வந்து தூக்கி பிடிச்சி பேசுறாங்களே, ஏன்னா பரம்பரை யூதியா இருக்கக்கூடிய இந்த யூதர்கள் இஸ்ரேல் கூடிய பத்த வைக்கிறாங்களே, இவங்களுக்கு தெரியாத இது சரி எது இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களே யூதர்கள் கூடிய இஸ்ரேல் கூடிய பத்த வைக்கும் போது இங்க இருந்துகிட்டு சும்மா ஒன்றுன்னு தெரியாம கத்திட்டு இருக்கிறாங்க.